பரமவேறு பாலிடெக்னிக்கலில் ஓட்டு போடுற மிஷினு 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும்னு அனைத்து கட்சி தலைவர்களும் கூப்பிட்டுருந்தேன். அது திருமாவளவன் ஐயாவுடைய கட்சி தலைவர் மாவட்ட செயலாளர் ஐயா வந்திருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை இந்த ஓட்டு போடுற மிஷினை இயக்கி பார்த்தாரு. அதை பற்றி இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். பேசுங்க. இந்த மிஷினு எப்படியெல்லாம் இயங்கியது? தம்பி ஜெயபாண்டியன் அவர்கள் தேர்தலில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக தவறான வாக்குரிமையை பதிவு செய்ய வாய்ப்பு இருக்குது என்பதை இந்த இடத்துல இந்த மிஷின் மூலம் விளக்கி காட்டினார். அவருடைய மிஷின் அமைத்திருக்கிற விதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வகையிலும் நியாயம் இருக்கின்றது. அந்த ஃபால்ஸ் ஓட்டு, அதாவது தவறான வாக்குரிமையை பதியக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது என்பதை நிரூபித்து காட்டினார். இந்த நிரூபணம் கட்டாயம் அரசும் கவனத்தில் கொள்ள வேண்டும், மக்களும் இதை பரிசீலிப்பதற்கு முன்வர வேண்டும். ஏனென்றால் அந்த இவிஎம் மிஷினில் பீப் சவுண்டு கேட்டவுடனே யாருக்கு ஓட்டு போகுது என்பதை யாருமே அடையாளம் காண முடியாத நிலையில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் அந்த ஓட்டு பதிவாகிறது என்பதை நிரூபித்து காட்டினார். இதை நான் மட்டும் பார்த்தால் மட்டும் போதாது, பொதுமக்களும் அரசாங்கமும் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அதிகாரிகளும் இதை பரிசீலித்து இதை கவனத்தில் கொண்டு அரசு தயாரித்திருக்கும் இவிஎம் மிஷின் தவறாக செயல்படவில்லை, நியாயமாக இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும் மக்களிடத்தில், பொதுமக்களிடத்தில் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒரு வேலை மெனக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது அனைத்து தலைவருக்கு சார்பில் நான் உங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாமர் என்ற முறையிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஓட்டு போடும் மக்களுக்கு ஓட்டு சுதந்திரத்தை எல்லா கட்சி தலைவர்களும் பெற்றுத்தர வேண்டும் என்ற வாக்குறுதியோட பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஐயாவோட வணக்கங்க. ரொம்ப நன்றி. பரமவேறு காலேஜ் பாலிடெக்னிக்கல் நிறுவனர் சிறிதர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி.